ஏறத்தாழ 2 லட்சம் பேர் இங்கே வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாநாட்டிலே முக்கியமான தலைவர்கள், கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு மத்திய அமைச்சர் முருகன் அவர்கள் உட்பட பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர்களும் இங்கே பங்கேற்கிறார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு தடவை மோடி சென்னைக்கு வரும்போது பாஜக சார்பில் ஒரு பயங்கரமான வரவேற்பு இருக்கும். இந்த முறை சென்னைக்கு வரும்போது எந்த மாதிரியான வரவேற்பு ஏற்படுது, பாதுகாப்பு ஏற்படுது? இல்ல, இந்த முறை கண்டிப்பாக சென்னைக்கு வருகையும் போது ஏற்கனவே வரவேற்பு கொடுத்துக் கொண்டிருந்தோம். அவர் அடையாறு நேவியிலிருந்து கிரவுண்டுக்கு நேரு உள்ளரங்க ஸ்டேடியத்துக்கு வரும்போதும் சரி, இப்பொழுது பிரம்மாண்டமான மாநாட்டிற்கு வருகிறார். அது ரோட் ஷோவா இருந்தது. இது மாநாட்டிலே அவர் நல்ல அற்புதமான உரையாற்றப் போகிறார். அவர் எங்களுடைய வரவேற்பை மட்டும் ஏற்றுக்கொண்டு சென்றிருக்கிறார். இன்றைக்கு மாநாட்டிலே பேச இருக்கிறார். தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றம் உருவாகி இருக்கிறது. தமிழக மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் உருவாகி இருக்கிறது. இந்த மாற்றம் உருவாக்கி இருப்பதற்கு மாநிலத்திற்கு அண்ணாமலை ஒரு முக்கியமான காரணம் என்று பல்வேறு விஷயங்களை இன்றைக்கு பொதுக்கூட்டங்களிலே பேசிக் கொண்டு வருகிறார். எனவே இந்த பொதுக்கூட்டம் தமிழகத்தில் அரசியல் மாற்றத்திற்கான பல்லடத்தில் தொடங்கி திருநெல்வேலியில் நடந்து இன்றைக்கு சென்னையில் அது மிகப்பெரிய ஆணித்தரமான வெற்றியை பாஜகவுக்கு வழங்குகிற மாநாடாக இது அமையும். அவருடைய பேச்சும் அமையும் என்று எதிர்பார்க்கிறோம். பல்லடம் மீட்டிங்ல ஜி.கே. வாசன், ஜான் பாண்டியன் எல்லாம் கலந்துருக்காங்க. இந்த சென்னையில் நடக்க போற இந்த மாநாட்டில் இன்னும் வேற யாராவது கலந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமா கலந்துக்கிற வாய்ப்பு இருக்கிறது. அது எங்கள் மாநில தலைவர் தெரிவிப்பார். மாநில தலைவர் தெரிவிப்பார். நான் ஏற்கனவே அவர் அணியில் இருப்பதாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார். நாங்கள் யாரும் அதை மறுக்கவில்லை. அவர் முன்னாள் முதலமைச்சர். அவருடைய சொல்லுகிற கருத்தை நீங்கள் எல்லாம் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கட்சியிலே மேடையிலே அவர் தோன்றுவாரா என்பது எங்களுடைய மாநில தலைவர்களுக்கும் அகில இந்திய தலைவர்களுக்கும் நிச்சயம் தெரியும். நாங்களும் எல்லோருமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3ஆம் முறையும் இந்த நாட்டிற்கு தலைமையேற்று சாதனை படைக்க வேண்டும் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தலைவர்களும் வரலாம் என்று எங்கள் தலைவர் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். அதே தான் இப்பொழுது நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இல்ல, தவிர்ப்பதுன்னு இல்ல. இந்த நீங்க தவிர்ப்பது அழைப்பது எப்படி பாக்குறீங்க? சில பேர் கூடயே பயணிக்கிறாங்க. சில நேரங்கள்ல பயணிக்க கூட வர்றாங்க. அது யாரு எப்படி அந்த மேடைக்கு வர்றாங்களா, வேற மேடைக்கு வர்றாங்களா, தேர்தல் அறிவிப்பு நேரத்தில் வர்றாங்களா, வேட்பாளர் அறிவிப்பு நேரத்தில் வர்றாங்களான்னு இப்ப சொல்ல முடியாதுல்ல. அது எங்க தலைவர் சொல்வார், அண்ணாமலை அவர்கள் சொல்வார்கள். பிரதமர் அவர்கள் திமுக அழிந்துவிடும் சொன்னாரு. அதுக்கு திமுக தரப்பிலிருந்து திமுக அழிந்துவிடும் சொன்னவர்களை தான் தேட வேண்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கனிமொழி சொல்லியிருக்காங்க. பாவம், கனிமொழிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, புரியல. பாஜக எங்கே இருக்கிறது என்று தேடிக் கொடுத்தவர்களெல்லாம் பாஜக கண்ணெதிரே பனைமர உயரத்துக்கு நின்று கொண்டிருக்கிறது என்று பயந்து கொண்டிருக்கிறார்கள். கருத்து கணிப்புகள் நாங்களாக சொல்லல. ஆங்கில பத்திரிகை, ஆங்கில தொலைக்காட்சி, தமிழ் தொலைக்காட்சி, முக்கியமான தொலைக்காட்சிகள் எல்லாம் 18% 21% பாஜகவுக்கு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு 4 தினங்களுக்கு முன்பாக முக்கியமான தமிழ் தொலைக்காட்சி 18.6% பாஜகவுக்கு இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக 17.8% அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குன்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அது பாஜகவுடைய கருத்து இல்ல. அவங்க எப்படி எல்லாம் கருத்து கணிப்பை எடுக்கிறாங்க? இதே இடத்துல பாஜகவுக்கு 2% குறைஞ்சிருக்குன்னா இங்க கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். கனிமொழி அப்ப சொல்றதுக்கு ஏத்துக்க இருக்கும். ஆனா இன்னைக்கு என்ன, வெற்றிக்கான இலக்கை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு முறையும் பாரத பிரதமர் வரும்போது நம்ம ரேஞ்ச் கூட்டிகிட்டே இருக்கு. சென்னைக்கு வந்துட்டு போன பிறகு வேட்பாளர் அறிவிக்கப்படுது. தேர்தல் பணி தொடங்கும் போது இந்த 20% 35% உயரும். பலதரப்பட்ட மக்களை கருத்து கணிப்புக்காக சந்திக்கிற நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், சந்திக்காத நபர்கள் ஒரு 30% இருக்காங்க. அந்த 30%ல 90% பிஜேபிக்கு தான் இந்த வட்டம் ஓட்டு போட போறாங்க. அவங்க எல்லாம் ஓட்டு போட தயாராயிட்டு இருக்காங்க. அவங்க வெளி உலகத்துக்கு தெரியாது, வெளியில வரமாட்டாங்க. பல தேர்தல வாக்களிக்க வராம இருந்தவங்க எல்லாம் இந்த வட்டம் பாஜகவுக்கு வாக்களிக்க தயாராயிட்டு இருக்காங்க. அது ஒரு மௌன புரட்சின்னு கூட சொல்லலாம். நீங்க பாருங்க, தூத்துக்குடி கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல தன் பேர் கூட சொல்லல. ஒரு அரசியல் நாகரிகம் இல்ல, உங்களுக்கு இதை கூட சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிருக்காங்க. இல்ல, அது ஒரு இதா நம்ம விவாதிக்க வேண்டிய விருப்பம் இல்ல. அது சில நேரங்கள் நாங்களே சில நேரத்தில் தலைவர்கள் பேசும்போது ஒருத்தர் பேரை விட்டுறது வணக்கம். அது அப்புறம் தான் தெரியும், முடிஞ்ச பிறகுதான் தெரியும். அது ஒரு இதா நம்ம பார்க்கக்கூடிய அவசியம் இல்லை. யதார்த்தமாக நடந்ததுன்னு நினைக்கலாம். தமிழக அமைச்சரோட ஒருத்தரோட பேரையும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பேரையும் தவிர்க்கும் போது அது எதிர்பாராத விதமா தவிர்த்த மாதிரியும் தெரியல. இல்ல, எதிர்பார்க்கமா எடுத்துக்கலாம். தமிழக அமைச்சர்கள்ல யாரு என்னன்னு பார்க்கணும், அவங்க மேல என்ன வழக்கு இருக்குன்னு பார்க்கணும், அந்த வழக்கு இருக்கவங்கள பாராட்டலாம் பார்க்கணும், அந்த வழக்கு இருக்க நிலைமை என்னன்னு பார்க்கணும். ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தினசரி ஒரு அமைச்சரை இவர் தூக்கி பழைய விடுதலையெல்லாம் ரத்து பண்ணி மறுபடியும் வழக்கு தொடுக்கிறேன். இதெல்லாம் எவ்வளவு விஷயம் இருக்குல்ல. பாரத பிரதமர் அவர்கள்ல அவங்க யதார்த்தமா எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்க முடியாது. அவங்க விடுபட்டதை நான் யதார்த்தமா பார்க்கிறேன் ஒரு சாமானியனா. மாநாடு வெற்றிக்கு நீங்க எல்லாம் ஒத்துழைக்கணும். நன்றி.
கூகுள் தமிழ் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.